ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Dbeaver. Dbeaverனா என்ன அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட் டூல். ஓகே, இந்த Dbeaverரை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் க்ரோமில் போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் சர்ச்சில் Dbeaverன்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். இதுதான் dbeaver.io தான் இதோட சைட். ஓகே, இப்போ Dbeaver எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா Dbeaver எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ Postgres கனெக்ட் பண்ணுறதுக்கு pgAdmin சொன்னேன். MySQL கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் பெஞ்ச் இருக்குது. அது மாதிரி SQL சர்வரை கனெக்ட் பண்ணுறதுக்கு SSMS இருக்குது, SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட நேட்டிவ் டூல். பட் Dbeaverன்றது காமன் ஃபார் ஆல். இந்த எல்லா டேட்டா பேஸையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு சிங்கிள் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dbeaver. ஸோ இந்த Dbeaverரை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ 2-3 டேட்டாபேஸ் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய அப்ளிகேஷன் நான் SQL சர்வர், Postgres, MySQL இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் ஒன்றுத்துக்கு நான் அதோட நேட்டிவ் டூல் டவுன்லோட் பண்ணி அதை நான் யூஸ் பண்ணி தான் நான் டெவலப் பண்ணுமான்னு கேட்டால் தேவை கிடையாது. நம்ம இந்த Dbeaver டூலையை கனெக்ட் பண்ணி நம்ம எதை வேணாலுமே கனெக்ட் பண்ணி நம்ம டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த Dbeaver டூல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஆல்ரெடி Postgres சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். அதை கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி இந்த Dbeaverரை வந்து நான் டவுன்லோட் பண்ணி என்னோடய ஃபோல்டரில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, அதை உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். ஓகே, இதுதான் இந்த செட்டப். அப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஐ திங்க் மேபி என்னோட சிஸ்டமில் இதுக்கு முன்னாடி Dbeaver நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேனா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம இப்போ பண்ணலாம். நான் செக் பண்ணல, செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். அசோசியேட் SQL ஃபைல்ஸ் இது எல்லாமே எனேபிள் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போது இந்த Dbeaver கம்யூனிட்டி 21.3.4 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகே, இந்த டூல் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதோட பெனிஃபிட் தெரியும். ஓகே, ஃபினிஷ். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். Dbeaver இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி டூல் தான். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே இது நல்லா தான் இருக்கும். அது மாதிரி இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். do you want to create sample database கிரியேட் பண்ணுமான்னு கேட்குறேன். இது தேவையில்லை, இது நம்மளே போய்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுதான் கனெக்ஷன். ஓகே, நியூ டேட்டாபேஸ் கனெக்ஷன் கீழே வருது பாருங்கள். இதை நான் இப்படி இங்கே கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஒரு அட்வான்ஸாக என்னென்ன யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களோ அதோட இதை காமிக்கிறது, டேட்டாபேஸ் காமிக்கிறது. நான் இதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதுதான் பாப்புலர் டேட்டாபேசஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணுற டேட்டாபேசஸ் சொன்னால IBM, DB, MariaDB, MySQL, Oracle, Postgres இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆல் இப்போ ஆலில் வந்து பாருங்கள் எத்தனை டேட்டாபேஸ் நம்ம கனெக்ட் பண்ணலான்னு. இதில் இருக்கிற எல்லா டேட்டாபேஸுமே நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இதில் உள்ள எந்த டேட்டாபேஸை வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ம Postgresஸை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ Postgresஸை இது பண்ணிவிட்டேன், கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போது நமக்கு JDBC டிரைவர் டவுன்லோட் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம டவுன்லோட் கொடுத்துட்டா போதும். ஜஸ்ட் இப்போ நம்ம Postgresனால் அதுக்கு தகுந்த ஒரு JDBC டிரைவர் இதாகும். அது மாதிரி ஒரு டேட்டாபேஸ்க்கும் ஒரு டிரைவர் டவுன்லோட் ஆகும். ஸோ அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இது வந்து நமக்கு இந்த Postgresஸோட கனெக்ஷன் டீட்டெயில் கேட்குது. நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் சர்வரை. ஸோ லோக்கல் ஹோஸ்ட்லேயே இருக்கலாம். போர்ட்டும் 5432 தான். டேட்டாபேஸ் Postgres தான். யூசர் நேம் Postgres தான். இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து 12345 இதுதான் நான் இதுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நான் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். Postgresஸில் போய்ட்டு இங்கே ஷோ ஆல் டேட்டாபேஸஸ்னு காமிச்சிக்கலாம். ஸோ செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டோன்னா இப்போ நம்ம இதை செக் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டிஃபால்ட் டேட்டாபேஸான Postgres அப்படின்ற டேட்டாபேஸ் மட்டும்தான் ஷோ ஆகும்.
இதை நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வேறு என்னென்ன டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டாபேஸ் எல்லாமே காமிக்கும் இந்த செக் பாக்ஸ் எனேபிள் இருந்தால் மட்டும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபினிஷ் கொடுக்குறேன். டெஸ்ட் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ஷன் டெஸ்ட் ஆகி கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கனெக்ட் ஆகிடுச்சு, கனெக்டட் வந்துடுச்சு. ஸோ ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா நமக்கு இங்கே ஒரு சர்வர் க்ரியேட் ஆகிடும் போஸ்ட்கிரஸ். இப்போது அதுக்கு கீழே உள்ள டேட்டாபேஸஸ் எல்லாமே காமிக்கும். இப்போ நம்ம வந்து போஸ்ட்கிரஸ்ன்ற ஒரு டேட்டாபேஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ அதை மட்டும் காமிக்குது. நான் இங்கே வந்துட்டு இதுதான் நம்ம குறி டூலை ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இது. இதோ பாருங்கள், இங்கே இருக்குல்ல ஓப்பன் எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட்னு இருக்கு பாருங்கள். ஸோ இங்கேயே நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் விண்டோ, கொரி விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போது நம்ம மல்டிபிள் டேட்டாபேஸஸ் இதில் கனெக்ட் பண்ணலான்னு சொன்னதுனால தான் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து என்ன சர்வர் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் இப்போ நான் எஸ்கியூஎல் சர்வர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், நான் ஆரக்கிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரினா உங்களுக்கு மல்டிபிள் சர்வர் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நான் போஸ்ட்கிரஸ் தான் பண்ண போகிறேன். போஸ்ட்கிரஸை சூஸ் பண்ணாலும் போஸ்ட்கிரஸில் நிறைய டேட்டாபேஸஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க இங்கே, கரெக்டாக? ஸோ அதையும் இங்கே சூஸ் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு இப்போ டெமோ காமிக்கிறேன். இது ஆல்ரெடி செலக்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு கனெக்ட் ஆகிடுச்சு நமக்கு. இருந்தாலும் ஒரு வெர்ஷன் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே ரன் பண்ணிட்டேன். இதோ வந்துடுச்சு பாருங்கள். நம்மளோட டேட்டாபேஸ் வெர்ஷன் என்னது, 14.2. ஓகே, ஸோ நமக்கு கனெக்ஷன் ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சாம்பிளுக்கு சும்மா ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் டேட்டாபேஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது நான் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட ஒரு டேட்டாபேஸ் இருந்துச்சு. நான் இப்போ டேட்டாபேஸில் வச்சு ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். ரெஃப்ரெஷ் டெஸ்ட்டு வந்துச்சு, போஸ்ட்கிரஸ் வந்துச்சு. ஓகே, இப்போது நமக்கு 2 டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ நம்ம எந்த டேட்டாபேஸில் இருந்து நம்ம இந்த கொரி விண்டோவை ஆக்சஸ் பண்ணோம். ஒன்று இங்கே கிளிக் பண்ணி நம்ம எஸ்கியூஎலுக்கு இப்போ நான் கொடுக்குறேன். இங்கே ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணால் இது பாருங்கள், போஸ்ட்கிரஸ் தான். போஸ்ட்கிரஸ்க்குள்ளே டெஸ்ட்டுக்குள்ளே வந்துச்சு பாருங்கள். டெஸ்ட் டேட்டாபேஸ்க்குள்ளே இந்த கொரி விண்டோ டெஸ்ட் டேட்டாபேஸோடது, இந்த கொரி விண்டோ வந்து போஸ்ட்கிரஸோடது, இந்த போஸ்ட்கிரஸோடது. ஓகே, ஸோ நம்மளால் அட் அ டைமில் என்ன பண்ணிக்க முடியும், வித் எந்தெந்த டேட்டாபேஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி நம்ம எப்போதும் டெவலப் பண்ணுற மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் சும்மா ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பப்ளிக்லேயே சும்மா க்ரியேட் பண்ண டெஸ்ட் டேபிள்லேயே இருக்கட்டுமே. டெஸ்ட் ஐடி வந்து சும்மா இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பப்ளிக் டாட் டெஸ்ட்னு கொடுக்குறேன். செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதே டெஸ்ட்டை நான் போயிட்டு இங்கே கொடுக்குறேன். டெஸ்ட் டேட்டாபேஸில் வரல, ரிலேஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். ஏன்னு கேட்டோன்னா நம்ம க்ரியேட் பண்ணது வந்து போஸ்ட்கிரஸ் அப்படின்ற டேட்டாபேஸில் தான், இங்கே தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், இங்கே இல்லை. ஸோ இங்கே காமிக்கல, அவ்வளோதான். ஓகே, நான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். இப்போ நமக்கு Dbeaver டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை செக்கும் பண்ணியாச்சு. ஓகே, இதில் உங்களுக்கு கொஷின்ஸ் ஏதாச்சும் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது, நான் எப்படி அதை யூஸ் பண்ணணும் எனக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.